Friends, welcome to Sharmila's Kitchen. So, இன்னைக்கு Monday, very sweet day started this week. ஸோ இன்னைக்கு எங்களோட வீட்டில் என்னன்னா ஒரு ஸ்பெஷலான முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரேவி. அது வந்து நான் செய்கிறதோட என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அந்த ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்டியான இந்த நெத்திலி கருவாட்டு ரெசிபி. ஸோ நாங்கள் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு யூகேக்கு. ஸோ யூகே வந்து இன்னைக்கு தான் நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. ஸோ நாங்கள் என்னென்னலாம் போட்டு அந்த ரெசிபியை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பாருங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த கிரேவியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போகலாம் வீடியோக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம். கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு கடுகுல நல்லா வெடிக்கணும். பக்கத்துல வந்து எங்க முட்டையும் வெந்துகிட்டு இருக்கு. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்தே போட்டுறாரு. நிறைய பேர் பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு ப்ரௌன் ஆக்கிடுவீங்க. ஸோ அது ரொம்ப சட்டுன்னு ப்ரௌன் ஆகிட்டு தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ வெங்காயத்தோடு போடும்போது குழம்போடு சேர்த்து வேகும் போதும் கொஞ்சம் அதோட தன்மையும் சேர்ந்து நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் கருகி போயிடாது. ஸோ இது என்ன இதெல்லாம் ப்ரௌனாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. எங்கள் ஸ்டவ்வில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரண்ட்டு ஸ்டவ் தான். இது கம்ப்ளீட்டாகவுமே இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி 4 பர்னரு. ஸோ என்னால் இதை ஃபுல்லாக எடுத்துட்டு துடைக்க முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சட்டுன்னு அது தள்ளி உள்ளே இறங்கிடுச்சுன்னா அது ரிஸ்க் ஆகிடும். அதனால் சும்மா நான் மேலோட்டமாக தொடச்சி தான் வச்சுருக்கேன். அது க்ளீன் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டரில் தான் பண்ணணும். அண்ட் அதுக்கும் இங்கே ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. நாம் வந்து இது எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ என்னடா இப்படி வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நல்ல யம்மி ஸ்மெல் வருது. ஸோ இது லைட்டாக இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அடுத்தது இப்போ தக்காளி போடுறாங்க. அதனால தக்காளி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும், வேகணும். வந்து அதோட நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். ஸோ ஆல்ரெடி வேக வச்சிருக்க மொச்சையும் இப்போ போட்டுடுறாங்க.
லாஸ்ட்டாக தான் சில பேர் வேக வச்சு மொச்சை போடுவாங்க. பட் இப்போயே நம்ம போடலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 4 விசில் போட்டு வச்சுருக்கேன். 5 விசில் இருக்குமா, 4 to 4 to 5 விசில்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது ஏன் ஃபஸ்ட்டே போடுறோம்னா, மசாலா ஐட்டம்ஸ் போடும்போது இது இன்னும் கூட அதோட சேர்ந்து பிளெண்ட் ஆகி குழம்புல ஊறும். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டே மொச்சை போட்டுடுறோம். அண்ட் தென் கத்திரிக்காய். இங்கே வந்து எங்களுக்கு இந்த பெரிய கத்திரிக்காய் தான் கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் பேர் எனக்கு சொல்ல தெரியல. இது பேர் என்ன? எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இங்கே. இந்த கத்திரிக்காய் தான் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் எந்த மாதிரி வித கத்திரிக்காய் வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் தான் அந்த நீல கலர் கோடு கோடாக போட்டு கத்திரிக்காய். ஓகே. நான் உருளைக்கிழங்கு வந்து ஆக்சுவலாக என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக தான் நான் போட்டிருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் ரொம்ப குட்டி குட்டியாக வேக வைக்கல. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் குழஞ்சியும் போயிடும். அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். இங்கே கத்திரிக்காய் இங்கே இருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு, சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப யம்மி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ யூகேல இருக்கிற பொட்டேட்டோஸ் ஆர் வெரி ஃபேமஸ். நிறைய பேக்டு பொட்டேட்டோஸ் இங்கே வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஜாக்கெட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி நிறைய சீஸ் பொட்டேட்டோஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பொட்டேட்டோஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து போயிடும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சம். நான் வந்து இங்கே கவரில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ எனக்கு நிறைய பாத்திரம் இல்லை எடுத்து போட்டு வைக்கிறதுக்கும், ப்ளஸ் இது அது இங்கே தேவையும் இல்லை. அண்ட் தென் இப்போ போடுறது வந்து தனியா மிளகாத்தூள் சேர்ந்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுறோம். இப்போ எங்களுக்கு வந்து நல்லா காரமாக ஸ்பைஸியாக குழம்பு பிடிக்கும். ஸோ அவர் வந்து 1.25 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இன்னும் கூட எங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா வெறும் மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், இன்னும் கூட நாங்கள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்க. இந்த கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஜஸ்ட்டு மசாலா போட்டு குழம்புல போட்ட உடனே வெந்துடும். அப்போதும் போதும்ப்பா, போதும். And then salt. போட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்காங்க. டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ என்னோட கபர்டில் பார்த்தீங்கன்னா சீ சால்ட்டும் வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, இது வந்து பவுடர் சால்ட்டு, எல்லாமே வச்சுருப்போம் நாங்கள். ஜஸ்ட்டு சாக்லேட், இது வந்து சாக்லேட், ஹாட் சாக்லேட். ஸோ இதெல்லாம் அவர் தான் சாப்பிடுவார். ஸோ வெரைட்டி ஆஃப் காஃபி பவுடர்ஸ் அண்ட் ஹாட் சாக்லேட். இது வந்து ஒயிட் சாக்லேட். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹனி வச்சுருக்கோம். இன்னும் எதுவுமே அரேஞ்ச்லாம் பண்ணலை, ஜஸ்ட் லைக் இட் வச்சுருக்கேன். ஹனி, இதெல்லாம் வந்து வெண்ணிலா எசன்ஸ், சின்னமன் பவுடர், இது எல்லாமே பெப்பர். ஸோ இது எல்லாமே இருக்குது. சைமல்டேனியஸ்லி we go for the recipes. இப்போ என்ன பண்ணுறாருன்னா புளி ஊற்றுறாங்க. அப்படியே கையில் போடுங்க. ஸோ புளியை கரைச்சி ஊற்றுறாங்க. ஆல்ரெடி புளி வந்து நான் இது பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த வாட்டர் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. நல்லா ஹாட் ஸ்மெல் நல்லா இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம்
இந்த ஃபெனல் சீட்ஸோட பவுடர்லாம் போட்டிங்கன்னா, அதாவது சோம்புத்தூள்லாம் போட்டு இறக்கினோம்னா காரக்குழம்பு வெஜ்ஜு ஸ்டைல் வந்துடும். இப்போ நம்ம இதில் இது போடுறதுனால, கருவாடு போடுறதுனால, நெத்திலி கருவாடு போடுறதுனால இப்போ நெத்திலி கருவாட்டு குழம்பாயிடும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஸோ நானே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த கரண்டி கொடுங்க, அந்த கரண்டி. அது வேண்டாம், அது வேண்டாம், நீங்கள் தள்ளுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. ஸோ கையில் ரொம்ப சூடாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டு நல்லா மசாலா அப்படியே பொரிஞ்சு வரணும். நல்லா ஆயில் லூஸ் அவுட் ஆகிட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸு அந்த மொச்சை எல்லாமே சேர்ந்த போல் வரணும். பார்க்கவே எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது கிரேவி. ஸோ இப்போ நான் வந்து முட்டையும் நான் வந்து உரிச்சிட்டு குழம்புள்ளையே போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம் கோல்டு வாட்டர், இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட் வாட்டர். கொஞ்சம் பார்த்து தான் நான் ஹேண்டில் பண்ணணும். இது கொஞ்சம் பிடிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட தோல் உறிஞ்சே வந்துடும். நான் ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துட்டேன்னா அழகாக உரிச்சிடலாம். இங்கே இருக்க முட்டை எல்லாமே ரொம்ப ஹைப்ரிட்டான முட்டைங்க தான். ஸோ ஈஸியாக வந்துடும் முட்டைங்க தான். இப்போ வந்து நாங்கள் பிடிச்சாச்சு. சரி, இப்போ இந்த எக்கை எடுத்து நான் அப்படியே இதில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இன்னும் நான் வந்து கருவாடு நல்லா கழுவி மண்ணெல்லாம் போக வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே வந்து ஸ்ரீலங்கன் ஷாப்பில் தான் இந்த மாதிரி அன்ச்சுரிஸ் கிடச்சிச்சு. ஸோ இதை நான் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்கணும். ஸோ புளி, உப்பு, காரம் எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கருவாடை ஆட் பண்ணுறாங்க. நல்ல வீடே வாசனையாக மணக்குது. அவருக்கும் டைம் ஆயிடுச்சு ஒர்க் போகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளார நான் வந்து கொஞ்சம் அவரை ஹெல்ப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான கிரேவிக்காக நான் அவரை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் பாவம் எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை, ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பயிர் வேக வச்ச தண்ணியே இதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஸோ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். ஏன்னா கருவாடு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கும். நாங்கள் 2 பேருங்கிறதுனால இந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா சாப்பிடவும் ஃபுல்லாக நிறைய ஆகிடும். இப்போ கருவாடு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கருவாடில் உப்பு போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து நம்ம போட மாட்டாங்க. ஸோ அதனால இன்னும் 2 கொதி வந்ததுக்கப்புறமா இது நம்ம போடலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸையும் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் 2 எக் இருக்குது. இந்த எக்குமே இதோட சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா ஊறிடும் மசாலா. இதுக்கப்புறம் கருவாடு நல்லா மசாலா புரிஞ்சு எண்ணெய் மேலே நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். we are already getting late. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட குழம்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் திரும்ப சாப்பிடும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட யம்மியான கருவாட்டு குழம்பு அப்படியே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொச்சை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு எல்லாம் சேர்ந்து பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. என்னுடைய அந்த ஹோம் டவுன் ஸ்டைலில், சென்னை மாடல் ஸ்டைலில் என்னோடய ஹோம் டவுன் ரெசிபியாக நான் வந்து இப்போ என்னோடய கருவாட்டு குழம்பை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அழகாக கொத்தமல்லி எல்லாம் நல்லா தூவிட்டு
ஸோ கொத்தமல்லி அழகாக கொத்தமல்லிலாம் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கருவாட்டு குழம்பு திக்னஸும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட திக் பண்ணலாம். ஸோ எங்களோட யம்மியான கருவாட்டு குழம்பு என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. ஸோ நாங்கள் இப்போ போய் சாப்பிட போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ பிஸி டே அண்ட் nice recipe as well. Keep your mind and your taste buds and all your healthy life as well good. Thank you. Bye.